ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம டீ கடைகளெல்லாம் கிடைக்கிற மாதிரி கேக் நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேக் செய்கிறதுக்கு நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பவுலில் நான் ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன், அதை உடச்சி ஊற்றிடலாம். இதை விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு முட்டையே சரியாக இருக்கும். முட்டையை நல்லா கலக்குனதுக்கப்புறம் நம்ம இதில் அந்த அரைச்சி வச்ச சர்க்கரையை இதில் சேர்த்துடலாம். சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்க்கும்போது முட்டையில் சீக்கிரம் கரைஞ்சிரும். அதுக்காக தான் நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நான் 1 கப் மைதா எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். 1 கப் மைதாவுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இனி இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதையும் சேர்த்துடலாம். அரிசி மாவு சேர்க்குறது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக. இனி இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறேன், அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து கொடுக்க, அதுக்காக. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம், ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. ஒரே டைமில் ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம கையினாலேயே நல்லா பிசைஞ்சிடலாம். இனி இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம கைக்கு எண்ணெய் தடவிக்கணும். தடவினதுக்கப்புறம் இதை உருண்டைகளாக பிடிச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம், ரொம்ப பெருசாக இருந்தாலும் உள்ளே வேகாது. சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டைகளாக இருந்தால் சரியாக இருக்குது. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, இதில் அந்த உருண்டைகளை போட்டுடலாம். எண்ணெய் மிதமான சூட்லேயே வச்சுக்குங்க, இல்லைன்னா மேலே ப்ரௌன் ஆயிரும், உள்ளே வேகாது. அதனால் தீ மிதமான தீயிலே வச்சு வேக விடணும். இப்போது இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த கேக் வேகும்போதே அதில் விரிசல் ஆயிரும். இதில் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. இந்த உருண்டை மூழ்கிற அளவுக்கு இருந்தால் தான் அது வேகிறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், கேக் நல்லா வெடித்த மாதிரி வந்துருச்சு. இப்போது கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்துட்றேன். இப்போது டீ கடைகளெல்லாம் கிடைக்கிற கேக்கை வீட்லேயே ஈஸியாக செஞ்சாச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.